தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிறன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி திங்கட்கிழமை மேலும் வலுப்பெற்று தீவிர காற்றழுத்த பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாகவும் இது தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையத்தின் இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், அவ்வப்பொழுது மழை பெய்யும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல நிகழ்வானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பின்பு எந்த பாதையில் செல்கின்றது என்பது கண்காணிக்கப்படும். திங்களன்று கடலோர வடக்கு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. ஞாயிறன்றும் அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமையும் சென்னையில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் அதிகபட்சமாக 800 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார்.